இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சோயா வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் சோயாவை போட்டு வேக வச்சுட்டு அது பச்சை தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. அந்த கேப்லேயே நான் வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. நல்லா புழிஞ்சு எடுத்த பிறகு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் ஊற வச்சுருந்தேங்க. அதையும் மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி துருவல், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது ஸ்கிப் ஆயிடுச்சு. அப்படியே நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி போடணுங்க. இல்லைன்னா சோயா சேர்க்குறனால பிரிஞ்சு வந்துடும். பச்சை அரிசி மாவு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவு கிறிஸ்பியாக நல்லா வருங்க. இது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது சோயா. இந்த வடை கூடவே நான் வச்சு சாப்பிட்றதுக்கு பாயசம் வச்சுருந்தேங்க. அது ரெடிமேடாக வாங்கிட்டோம். சின்ன பாக்கெட் ஒன்று வாங்கி பால் கொஞ்சமாக ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. பாயசமும் சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் டக்குன்னு ஏதோ ஒரு பலகாரம் செய்யணுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுங்க. காலையில் ஊற வச்சா கூட சாயந்தரமாக ஈஸியாக செஞ்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சுங்க. எல்லா வடையும் பொறுமையாக சுட்டு எடுத்துகிட்டு நான் பாயசத்தோடு வச்சு சாப்பிட்டது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் குட்டீஸுங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்ஸ்டன்ட் பாயசங்கிறனால பாக்கெட்டை உடச்சி ஊற்றி குயிக்காக செஞ்சு முடித்தாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சோயாங்கிறதே தெரியல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.